எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, சரி கையெழுத்து போட்டுருக்கல, கையெழுத்து போட்டுருவேன். போட்டு அவங்க எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க தெரியல. லாஸ்ட்ல உனக்கு சரியா போச்சுட்டாங்க. 5000 கொடுத்துட்டு பத்திரத்துல வந்து நீங்க நிறைய காசு நிறைய வாங்கிட்டேன். நான் குச்சி இப்போ வாங்க பார்த்து அது லாஸ்ட்ல உனக்கு சரியா போச்சு. குடிக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கி உங்க 40 லட்சம் இடத்து. ஆமா, எதனால இது வந்து கடப்பட்டது நாளுக்கு உயிர் குத்தின்னு ராயப்பேட்டில போய் ஒரு மாசம் ஆச்சு. மனைவி இருந்திருந்தா என்ன நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற அவங்க சாவு கூட நான் பார்க்கல. ஒரு வாரம் போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்க இறந்த இடத்தெல்லாம் போய் காமிச்சாங்க. அது என்ன கேட்குதோ வாங்கி கொடுத்தேன். தாலி ஃபுல்லா இந்த குண்டுலாம் கோத்து வச்சு அதெல்லாம் வாங்கி இப்போ அது போட்டா வண்டியா கைட்டு வச்சுக்கிறாங்க. நான் போட்டுக்கலாம். உங்க அம்மா எல்லாம் இருக்காங்களா? அம்மா இல்ல, அம்மா தான் நான் எங்க இருக்கிறேன். அந்த இடமும் இருக்காது. எங்க அம்மா இருந்தா அம்மா வித்திருக்க விட மாட்டாங்க, இவங்களையும் விட்டுருக்க மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாத்தானே வாங்கியிருக்கிறேன். எங்க அம்மா இருந்தா என்ன எப்படி பாத்துக்குவாங்க? அப்படியே விட்டுட்டு மொத்தமா வந்துட்டீங்க டோட்டலாவே. அது டாக்டர் ஆகணும் தான் அவசியம் சொல்லுது. பூவும் வேலை செய்தா எப்போனா ஒரு 1000 2000 கொடுத்து தாங்க வருவேன். அவங்க வாங்கம்மா வேணான்னு வச்சுட்டு வந்துடுவேன். வீட்டுல யாரும் பாத்துக்கிறது இல்ல, எல்லாம் பிரச்சனை தனியா வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா? ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பசங்க எல்லாம் மாமியார் வீட்டுல இருக்காங்க. மாமியார் அவங்க உங்களை பாத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? ஒரு 4-5 வருஷமா இருக்கேன். 4-5 வருஷமா இங்கே தான் இருக்கு. இங்கதான் சாப்பாடுலாம் அப்படி சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. இங்க வர்றவங்க கொடுக்கறது தான். உங்க வீட்டுல இருந்து உங்க பொண்ணுங்க வந்து யாரும் உங்களை கூப்பிட யாரும் நீங்க இங்க இருக்கிறது தெரியுமா? இருக்கிறது தெரியா, அவங்க வரமாட்டாங்க. நானும் போக மாட்டேன், அவங்களும் வருவேன். என்ன பிரச்சனை செய்யாங்க? எந்த பிரச்சனையில நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு தண்ணி அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கும் பிடிக்கல. நானும் அவங்க கூட இருக்க முடியல வந்துட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்க டைம்ல நல்லா குடிப்பாங்க. அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி குடிக்காதீங்க அப்படின்லாம்? சொல்லுவாங்க. நம்ம எங்க கேட்கணும், நீங்க கேட்காதனால அவங்க வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் இங்கதான் இருக்கீங்க 6 வருஷமா. ஓ, என்ன மாதிரி வேலைகள்? பெயிண்டிங் ஃபுல் வேலை தெரியும். ஓ, நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க. எல்லாம் ஏன் உங்க பொண்ணுகிட்ட நீங்க போலாம்ல, நீங்க குடிக்காம இருந்துக்கலாம்ல? இல்லைங்க, அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒத்து வராங்க. பொண்ணுதாங்க, அதாவது நம்மளுக்கு பிடிக்கல அவங்க கூட இருக்க. நான் வந்துட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப அவங்க அந்த மாதிரி பண்றாங்க, அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. அது என்ன விஷயம் நான் கேட்கறேன். சண்டை வரும், நம்ம தண்ணி வச்சுட்டு போவோம், அவங்க என்ன காப்பாங்க, நம்ம என்ன காப்போம், அப்படி தகராறு வரும். அதனால நம்மளுக்கு தேவையில்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன்ட்டு ஒருத்தன். ஓகே, இப்போ உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இப்ப உங்க பொண்ணை விட்டுருங்க, உங்க சொந்தக்காரங்க வந்து உங்களை இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்கள எந்த ஊரு? அவங்க ஒருத்தர் தம்பி திருவாரூர்ல இருக்கான். இருக்கிறாங்க எல்லாம். யாரும் நம்மள இது பண்ண சொந்த இடம்லாம் அக்கா ஏமாத்திட்டாங்களா? ஆமா, இடத்தையா? ஆமா, ஒரு 2 இடம் இருந்தது. நான் ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன் ஒரு கொஞ்ச நாள். அதுக்குள்ள இவங்க அதையெல்லாம் விட்டு இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியாம விட்டுட்டாங்க? தெரியாமையே இது பண்ணிட்டாங்க. உங்க கையெழுத்து தேவையில்ல உங்க இடம்னா? கையெழுத்து தேவை. அது வாங்கினவங்க உங்களுக்கு ரொம்ப சொந்தம், அந்த இடம் வேணும்னு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டேன், கொஞ்சமா நீ வாங்கிட்டேன் அப்படின்னு 10 ரூபா ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப அமௌண்ட் எல்லாம் போட்டு நீ இந்த டைம்ல எவ்வளவு வாங்கி இருக்கிறேன், 1 ரூபா கூட உங்களுக்கு தரலாம். அதுல எவ்வளவு கொடுத்தாங்கன்னா நான் குச்சி இப்போ வாங்க பார்த்து கையெழுத்து பொண்ணு போடுவேன். அதுல அமௌண்ட் இவங்க 10,000 வாங்கி போனேன். இப்போ இந்த டேட்டை போட்டு இந்த டேட்ல இவ்வளவு வாங்கி இருக்கிறேன். அது லாஸ்ட்ல இருந்து சரியா போச்சு. குடிக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கி 40 லட்சம் இடத்து. ஆமா, நான் போயிட்டு காசு இல்லாத கேக்குறேன்ல, காசு இல்லை, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, சரி கையெழுத்து போட்டுருக்கல, கையெழுத்து போட்டுருவேன். போட்டு அவங்க எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல உனக்கு சரியா போச்சுட்டாங்க. அதான் கொஞ்சம் சண்டையில மனசு கஷ்டம் வந்துட்டேன். 5000 கொடுத்துட்டு பத்திரத்துல வந்து நீங்க நிறைய காசு நிறைய வாங்கிட்டேன். சரி ஐயா, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்தது, நீங்க யார்ட்டையும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி? போலீஸ் அவங்க சொல்றதாங்க எடுக்கும். அவங்க கொஞ்சம் இந்த கட்சியில இந்த மகளிர் இதுல ஒரு மெயினா இருக்காங்க. அவங்க சொல்றதுதான். உங்க பொண்ணு இதெல்லாம் பண்ணது? உங்க பொண்ணு இல்ல, அக்கா பொண்ணு எல்லாமே சேர்ந்து
எல்லாமே சேர்ந்து தான். நீங்க நேர்ல போய் தான் கேட்டீங்களா அவங்கள இந்த மாதிரி ஏன் இப்படி என்ன ஏமாத்துனீங்க இப்போ கூட இந்த அடிப்படை பார்த்து போய் கேட்டேன். அதெல்லாம் வந்து சரியா போச்சு. இது மாதிரிலாம் எங்கெல்லாம் வராது. உங்க பொண்ணே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வராது. எல்லாம் வராது. நீங்க ஒரு போதையில இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, உங்கள்ட்ட இருந்து ஏமாத்தி நிலத்தை வாங்கிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் அந்த குடியை விடலாம்னு நீங்க யோசிச்சீங்களா? நீங்க அதை விடலாம்ல? கத்துக்கிட்டதெல்லாம் அது அவ்வளவு சீக்கிரம்லாம் விட முடியாது. இப்ப இது மாதிரி பற்றி என்ன புரோஜனம் இல்லை, போயிடுச்சு அவ்வளவுதான். சரி, இப்பவும் உங்க எப்பயும் அடிக்கடி போய் உங்க பொண்ணை பாக்குறது உண்டு தெரியாம? பாப்பங்க, எப்பனா போய் எப்பனா விற்படிச்சேன் அப்படி போய் பார்ப்பேன். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில இவ்வளவு 40 லட்சம் ரூபாய் காசு இழந்திருக்கீங்க அந்த குடியால. இப்போ உங்க வாழ்க்கையில பணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ பணத்தை பத்தி நம்ம ஒரு விஷயம் நினைச்சு வச்சிருப்போம்ல, காசுனா இதான். இப்ப எனக்கு வந்து காசுனா வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து காசு தரணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பணத்தை பத்தி நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு வச்சிருக்கீங்க? நான் அதான் நினைச்சிட்டேன், எங்க செலவு அப்படி ஜாலியா இருந்துட்டு அவ்வளவுதான். காசு பத்தின தாட்டே உங்களுக்கு கிடையாது? சம்பாரிச்சா கூட வாரத்துக்கு எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிப்பேன். நான் வேலைக்கு போனா ஒரு வாரத்துக்கு ரேட் எடுத்து வேலை செய்வேன், கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாரித்தாங்கெல்லாம் குடி எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து குடி காய் எல்லாம் காய். சரி, இப்போ உங்க வாழ்க்கையில மனைவி இருந்தாங்கல்ல, அவங்க எப்ப இருந்தாங்க? எப்படி அவங்க இறந்து ஒரு 12 வருஷம் ஆகும். 18 வருஷம். மஞ்சாக மாதிரி. அவங்க என்னைக்கே நினைச்சு பாப்பீங்களா இந்த இடத்துல உட்காந்துட்டு மனைவி இருந்திருந்தா என்ன நம்ம நல்லா இருந்திருப்போமே? ஆமா, நினைச்சு போப்பேன். அவங்க சாவு கூட நான் பார்க்கல. ஏன் இப்படி? தெரியாது எனக்கு, அவங்க இறந்தது தெரியாது. அப்புறம் ஒரு வாரம் போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்க இறந்த இடத்தெல்லாம் போய் காமிச்சாங்க, அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு. சரி, மனைவி இறந்தது தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அதாவது வந்து அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாத போயிட்டாங்க. எங்க ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்தது, இப்ப டெவலப் ரொம்ப இதுவாகி போச்சு. அவங்க வந்து தேடி இருக்காங்க, இடம் தெரியல அவங்களுக்கு நான் எங்க இருக்கிறேன். அப்புறம் என் தம்பி மூலியமா தான் எனக்கு தெரியும். அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், இது மாதிரி மஞ்சாக மேல வந்து. இப்போ அவங்க இறந்து ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு விஷயம் தெரியுது, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரத்துல? மனைவி இறந்துட்டாங்கன்னா அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டு அம்மா அதிர்ச்சியா தான் இருக்கும். அதிர்ச்சி ஒரு இது. நீங்க அப்புறம் அந்த எங்க பசங்க எல்லாம் அவங்க எங்க மாமியார நீ இது போவாத, நானே அதை படிக்க வச்சு இது பண்ணிக்கிறேன். அதுக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை என் பொண்ணுக்கு. அது சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் ஆச்சு. இப்போ அப்படியே திரும்பி MBBS இது பண்ணி. உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சதுல காதல்னா என்னன்னு பாக்குறீங்க? நீங்க அந்த காதல் இருக்குல்ல, உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கும்ல நடுவுல? பாசமா இருந்தோம் அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஒரு பட்டினி கிட்டி போட்டது கிடையாது. அது என்ன கேட்குதோ வாங்கி கொடுப்பேன். தாலி ஃபுல்லா இந்த குண்டு எல்லாம் கோத்து வச்சு அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ அது போட்டா வண்டியா கைட்டு வச்சுக்கிறாங்க. நான் போட்டதெல்லாம் எங்க மாமியார் சொல்லுவாங்க, நீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் அப்படியே இருக்குப்பா, அவதான் அனுபவிக்காத போயிட்டா. உங்க அம்மா எல்லாம் இருக்காங்களா? அம்மா இல்ல, அம்மா தான் நான் எங்க இருக்கிறேன். அந்த இடமும் போயிருக்காது. எங்க அம்மா தான். அம்மா வித்திருக்க விட மாட்டாங்க, இவங்களையும் விட்டுருக்க மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாத்தானே வாங்கி இருக்கிறேன். எங்க அம்மா தான் என்ன எப்படி பாத்துக்குவாங்க. எந்த ஒரு கஷ்டம் வைக்கல. அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நகை கேட்டது அது வாங்கி கொடுப்பேன். மனைவி போட்டிருந்த நகை எல்லாமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தானே வரணும். அதெல்லாம் இல்ல அவங்க போட்டோட அது அவங்க இதுலயே இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இனிமேல் அது வாங்கி என்ன பண்ணுவோம்? வாய்ப்பில்ல. அதுக்கப்புறம் அவங்களோட நகை எல்லாம் ஆமா, அவங்க போட்டோ வண்டியே இருக்கு எல்லாமே. அது எப்படியும் ஒரு 4-5 சவரம் வரும். அதான் அங்கேயே இருக்கு. அப்படியே விட்டுட்டு மொத்தமா வந்துட்டீங்க டோட்டலாவே. மனைவி அவங்க குழந்தைங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. பசங்களும் நல்லா வச்சுக்கிறாங்க. பையன் பைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மாசத்துக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கிட்ட வாடகை வருது. என்னைக்காவது போய் கேட்கணும்னு தோணிருக்காயா உங்களுக்கு? நாம இப்படி இருக்கிறோம், நம்ம நல்லா எல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, உங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் நம்மள இப்படி நான் இப்பவும் வேலை செய்தா எப்போனா ஒரு 1000-2000 கொடுத்துட்டாங்க வருவேன். அவங்க வாங்கம்மா வேணாங்க வச்சுட்டு வந்துருவேன். காசு அவங்க வேணாலும் நீங்க வச்சுட்டு வந்து. ஆமா, வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் பிற்காலத்துல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்காங்களா? இல்லைங்க, நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம்? மனிதன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல, அது மாதிரி இருப்பது. நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? அங்க போய் நம்ம அவங்க உதவி நான் கேட்பேன். யார் உதவியும் நான் கேட்கலங்க. சின்ன வயசுல இருந்து நம்மளால முடியும். எங்க அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. இந்த காயத்தை காட்டுங்க. காயம் எப்படி, எதனால இது வந்து காயம்? கல்லு வேலை மேல உயிர்ந்து. ஓ, வேலை கடப்பட்டது மேல இருந்து உயிர்ந்து குத்தின்னு ராயப்பேட்டில போய் ஒரு மாசம் அட்மிட். ஏன்னா வேலை ஹைட்ல ஏறணும், ஏணி மேல ஏறணும், அது மாதிரி வேலை. இப்போ இந்த டைம்ல முடியாது. வேலைக்கு போனா உங்களுக்கு வாரம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அந்த அளவுக்கு
ரேட் எடுத்து வேலை செய்வோம். அப்போ நீங்க வந்து ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து நீங்க போலாம்ல. இங்க வாடகை வீடெல்லாம் வச்சிருந்தேங்க, வாடகை எடுத்து வச்சிருந்தேன். இவங்க நம்ம கூட இருக்கிறவங்களாம் சும்மா எல்லாம் வந்துருவானுங்க, வந்து தண்ணியை இது பண்ணிட்டு, அதனால அந்த வீட்டுக்காரங்க காலி பண்ணி விடுவாங்க. அது மாதிரி 2 வீடு எடுத்து வச்சிருந்தேன். இவங்க சொல்ல தாழ முடியாது, அங்க இருக்கிறவங்க சொல்ல எல்லாம் தெரிஞ்சவங்க, நம்ம போகணும்னு சொல்ல முடியாது. ஒரு கூட வேலை செஞ்சாங்க, யாருமே இன்ன வரைக்கும் வந்து பாக்கல, உங்களை தேடி வரல. ஆஸ்பத்திரி அனுப்புனாங்க, அவள்தான். கல்லு விழுந்தப்போ ஆஸ்பத்திரி அனுப்புனாங்க, அதோட இன்ன வரையும் யாரும் வரல. கவலையா இருக்கும், எப்பெல்லாம் இருந்தோம் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில ஆயிட்டோம். கவலைதான். எங்க அம்மா பார்த்து ஜாலியா வாழ்ந்தேன், எந்த கஷ்டமும் வைக்கல எங்க அம்மா. இப்போ அக்காலாம் வந்து சொந்த இடத்துலயே இருக்கிறாங்க, வீடு கட்டிட்டு. தவறு மட்டும் அவங்கள பார்க்க கூடாதுன்ற எண்ணங்கள். கண்டிப்பா தனிச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து தனிச்சு நம்மளா ஒரு காலில் நிக்கணும் அப்படின்னு முடிவு. நன்றியா, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை.